நெடுங்குணம் யோக ராமர் கோவில் மிகவும் விசேஷமானது. ஏனெனில் இங்கு நாம் ஸ்ரீராமரை ஒரு வீரனாக பார்க்காமல் ஒரு ஞானியாகவும் யோகியாகவும் தரிசிக்கிறோம். பொதுவாக ராமர் கையில் வில் மற்றும் அம்புடன் கோதண்டராமராகத்தான் காட்சியளிப்பார். ஆனால் இங்கு அவர் வில்லை ஓரம் வைத்துவிட்டு அமைதியாக அமர்ந்து யோக நிலையில் காட்சி தருகிறார். இவரது வலது கை சின் முத்திரை தாங்கியிருக்கிறது. இது ஞானத்தை போதிக்கும் நிலையாகும். அன்னை சீதா பிராட்டி ராமரின் அருகில் அமர்ந்துள்ளார். இவர்களுக்கு முன்னால் அனுமன் அமர்ந்து கையில் சுவடிகளை வைத்துக்கொண்டு ராமரின் உபதேசத்தை கேட்டபடியே காட்சி தருகிறார். ராவணவதம் முடிந்து அயோத்தி திரும்பும் வழியில் சுக பிரம்ம ரிஷியின் வேண்டுகோளுக்கு இணங்க ராமர் இங்கு தங்கி அவருக்கு இந்த யோக கோலத்தை காட்டியதாக வரலாறு கூறுகிறது. இக்கோவில் மன அமைதிக்கும் கல்வி மற்றும் ஞானம் பெறுவதற்கும் மிக சிறந்த இடமாக கருதப்படுகிறது. இந்த ஆலயம் சுமார் 8 ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான கோவில். இதன் ராஜகோபுரம் 7 நிலைகளை கொண்டது. பக்தர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது யோக ராமர் கோவில் தரிசித்து வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்றிடுங்கள். நன்றி.